இப்பதான் பிராட்டி எங்கு பிறந்தாள்ங்கிறது சூக்ஷ்மம். பிருகுவுக்கும், பிருகு மகர்ஷி கேள்விப்பட்டிருப்பீள், பிருகுவுக்கும் கியாதி தேவிக்கும் முதலில் பார்கவியாக பிறந்தாள். பிராட்டிக்கு பார்கவிங்கிற திருநாமம் உண்டு. அதே போல பிருகுவனுடைய வம்சத்துலதான் திருமழிசை ஆழ்வார் அவதரித்தார். அதனால அவருக்கே பார்கவர்ங்கிற திருநாமம் உண்டு. திருமழிசை ஆழ்வாருக்கு மகாலட்சுமி கூட பிறந்தவள் என்னும் ஒரு வகையில் உறவு முறை உண்டு. எப்படி அவ சுவாமினி, அதுல சந்தேகம் இல்லை, திருமழிசை ஆழ்வாரால் வணங்கத்தக்கவள். ஆனா பிறப்பின் வழி பார்த்தா இப்படிங்கிறதுக்காக இப்படி முதலில் பிருகுவுக்கும் கியாதிக்கும் பிறந்தவள் அமிர்தமதனம், அமுதத்தை பார்க்கடலை கடைந்த காலத்தில் மறுபடியும் ஒரு முறை பார்க்கடலில் இருந்து தோன்றினாள். எப்போதெல்லாம் ராமனா பிறந்தாலும் சீதையா பிறப்பாள், எப்ப கண்ணனாக பிறந்தாலும் ருக்மிணியாக பிறப்பாள், எப்ப பார்கவராமனாக பிறந்தாலும் அப்பதான் சந்தேகம் விட்டா இருப்போம். பார்கவராமனா பரசுராமர். இப்ப கீழே விண்ணப்பிச்சேன் இல்லையோ, வாமனமூர்த்தியா பிறக்கரிச்சு எங்க கூட இருந்தாள்னால் மறைந்து திருமார்பில் எழுந்துள்ளி இருந்தார். பரசுராமனா பிறக்கரிச்சு எங்க இருந்தாள், யதாச்ச பார்கவோ ராமஹா ததாபூத் தரணித்வயம், அப்போது பூமியாக இருந்தாள். என க்ஷத்திரியர்களோட இந்த பூமிக்காக சண்டை வந்து 21 தலைமுறைகளுக்கு பரசுராமர் அனைவரையும் அழைத்தார் இல்லையோ. அப்ப பார்கவராமராய் பரசுராமராய் பெருமான் பிறந்தபோது பூமி தாயாராக இருந்தாள்.